இது வந்து டைகர் வராண்டா சொல்லுவாங்க. எல்லாமே கலர் வச்சு தான் பேர் சொல்றதா? ஆமா, ஒரு ஃபிஷோட கலரு ஸ்கேல்ஸ் வச்சு பேர் சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் இருக்கிறதுல நல்ல ஜம்போ சைஸ். ஆக்சுவலா லாஸ்ட் மந்த் நாங்க தாய்லாந்து போயிருக்கும் போது இந்த வெரைட்டிஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்திருந்தோம். இது ஹாபிஸ்டுங்களுக்கு ஒரு 200 300 கொடுக்கலான்ற ஒரு பிளான் தான். கான்ஃபார்ம் மோஸ்ட்லி நாங்க எல்லாமே டியூ டோன் தான் எடுத்துட்டு வந்தோம். மேக்ஸிமம் நிறைய பேர் F3 பண்ண மாட்டாங்களே. இது ஆக்சுவலா அப்படி இல்ல, F2 F3ன்றத விட ஃபிஷ் குவாலிட்டியா இருந்ததுன்னா நான் பண்ணுவேன். பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் வந்து நாங்க 3000 கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க தாய்லாந்துல என்னதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கடைசியில அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் தான் அவனுங்க உங்களுக்கு அனுப்புவானுங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா ஆக்சுவலா இதெல்லாம் ப்ரீடிங் சைஸ் இல்ல, இது இன்னும் கொஞ்சம் சைஸ் ஆன பிறகு ப்ரீடிங் போடலாம். இதுல குட்டிங்க பேரண்ட் எல்லாமே இருக்கு. குட்டிங்க டெய்லி நாங்க தனித்தனியா எடுத்துருவோம். இப்போ நீங்க வீடியோ எடுக்கனால குட்டிங்க அதுலயே இருக்கு. ஓகே. ஓ, தினமும் வந்து பிரிச்சு போற. இது ரெட் ஐல வருமோ? ஆமா, இது எல்லாமே ரெட் ஐ. இதெல்லாம் குட்டி போட்டா தின்றமே, அதை எப்படி பிரீட் எடுக்கிறீங்க? ஸோ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா VR ஃபார்ம். இது வரைக்கும் நம்ம போய் வீடியோ எடுத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போய் மீன் வாங்கி நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்து பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத், நம்ம நண்பர் வந்து இங்க மீன் எடுத்து நல்லா இருக்கு நீங்களும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி நம்ம இங்க வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடம் நல்லா இருக்கு போய் வீடியோ எடுங்கன்னு நம்ம நண்பர் சொன்னது. ஸோ அதுக்காண்டி வந்திருக்கோம். ஸோ இங்க நம்ம கூட வந்து நந்து ப்ரோ அண்ட் ஃபார்ம் ஓனர்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். இந்த ஃபார்ம் ஓபன் பண்ணி இன்னும் எங்களுக்கு 1 month கம்ப்ளீட் ஆகல. அண்ட் இந்த ஃபார்ம் வந்து என்னோட ஃப்ரெண்டுங்கிறது. இவர் வந்து விஷு, இவர் ராக்கி, தம்பி பிரவீன். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஆல்மோஸ்ட் நியர்லி என்னோட ஏஜ்ன்றதுனால நான் இவங்கன்ட்டேன். சின்ன பையன் அதனால தம்பின்னு சொல்லிட்டேன். ஸோ இவங்க தான் இங்க இருக்க. நீங்க 4 பேர் சேர்ந்து இப்ப இங்க பாத்துட்டு இருக்கீங்க. மொத்தம் எத்தனை யூனிட் வச்சிருக்கீங்க? நாங்க மொத்தம் 2 யூனிட், ஒரு 6 ஃபார்ம் மாதிரி வச்சிருக்கோம். என்னென்ன மீன் வச்சிருக்கீங்க? நாங்க கப்பி, பீட்டால எக்ஸாட்டிக்ஸ் மட்டும் இப்போதைக்கு கவுண்டர் நேம வேண்டி இருக்கு. நெக்ஸ்ட் லாட்ல அவதார்ல இருந்து அந்த மாதிரி எக்ஸாட்டிக்ஸ் மட்டுமே பண்ற ஒரு பிளான்ல இருக்கும். கப்பில ஒரு 25 வெரைட்டி இப்போதைக்கு இருக்கு. இன்னும் ஒரு 15-20 வெரைட்டி வர வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு கோல்ட் ஃபிஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோய்காப் வந்து ஃபியூச்சர்ல நிறைய இம்போர்ட்டட் வர வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு அதை டெஸ்டிங் மட்டும் போயிட்டு இருக்கு. இந்த வாட்டர் டெஸ்டிங்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன இருக்குன்னு அப்படி ஒன்னொன்னா பாத்துக்கலாம். இங்க கோல்டு, கப்பி, ஃபைட்டர், ஃப்ளோரான் அந்த மாதிரி நிறைய பண்றாரு. இங்க இருக்கிற செட்டப்ல வந்து கோல்டு இருக்கு, கப்பி இருக்கு. அப்படியே முதல்ல கோல்டு கப்பியை பார்த்துட்டு உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எத்தனை வருஷம் ப்ரோ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாபியா ஒரு 25 years கிட்ட போயிட்டு இருக்கு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 years போயிட்டு இருக்கு. 12 years ஆகுதா? கடை வச்சு. என்னோட ஹாபி தான் உங்களோட பிசினஸ் போல இருக்கு. இருக்கலாம். ஓகே பிரதர். இங்க வந்து கோல்டு இருக்கு. இது எதுவுமே நார்மல் கோல்டு கிடையாது. இல்ல, ஆக்சுவலா லாஸ்ட் மந்த் நாங்க தாய்லாந்து போயிருக்கும் போது இந்த வெரைட்டிஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்திருந்தோம். ஓகே. இது வந்து டைகர். நீங்க அங்க போய் ஆர்டர் போட்டீங்க? இது எல்லாமே ஹேண்ட் பிக்டு. ஓகே ஓகே. ஃபிஷோட குவாலிட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி ஃபிஷ் வந்து தனியா ஹேண்ட் பிக் பண்ணது. இது வந்து டைகர் வராண்டா சொல்லுவாங்க. இதுவும் டைகர் வராண்டா தான். இது கேலிகோ சொல்லுவாங்க. கேலிகோ. இது எல்லாமே கலர் வச்சு தான் பேர் சொல்றதா? ஆமா, ஒரு ஃபிஷோட கலரு ஸ்கேல்ஸ் வச்சு பேர் சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் இருக்கிறதுல நல்ல ஜம்போ சைஸ். மோஸ்ட்லி இப்ப மார்க்கெட்ல நிறைய பேர்கிட்ட இல்ல இது. ஓகே. இது எல்லாமே பர்சனலா நாங்க ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்துட்டு வந்து. கோல்டுக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கா? இருக்கு. இதுக்கு தனியா கிரேஸ் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படியே பெர்ஃபெக்ஷன் பாக்குறவங்க. அந்த பாடி ஷேப் இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபிஷோட பாடி ஷேப், அந்த டெயில் வந்து கிளியரா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி வருது. சோ இது எல்லாமே அதோட கிரேட் டிசைட் பண்ணும். ஓகே. சரிங்களா? இப்போ இது பாத்தீங்கன்னா நல்ல ஃபீமேல் இது. ஓகே. மேல் ஃபீமேல் எப்படி இதெல்லாம் சொல்றீங்க? இந்த இடத்துல புள்ளி புள்ளியா இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே மேல். அந்த கில்ஸ் கிட்ட. ஆமா. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் இதுல ஃபின்ல இருக்கிறது வந்து சரியா இருக்கிறது மேல். ஃபீமேலுக்கு அந்த மாதிரி வராது. வேற எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இது வந்து ஈஸி டெக்னிக், உங்களுக்கு இப்படியே பாத்துடலாம். இது சின்ன சைஸா இருந்தா அது இருக்காதுல. சின்னதுல மோஸ்ட்லி தெரியாது. இப்போ ஆல்ரெடி இது 2 செட் ப்ரீடிங் போட்டாச்சு. இப்போ ரெஸ்ட்ல விட்டு வச்சிருக்கோம். நான் பண்ணிக்கலாம் போயிருக்கேன். மேக்ஸிமம் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கோல்டு பண்றவங்கள பார்த்தது இல்ல. எதனா ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? ஹாபியாவும் உங்களுக்கு கோல்டு பிடிக்குமா? ஹாபியாவே எல்லா மீனும் பிடிக்கும். எல்லாமே பிடிக்குமா? ஓகே. இது ஸ்பெசிபிக்கா ஏன் எடுத்தோம்னா ஒரு நல்ல கிரேடு. இப்போ இது எங்களோட பர்ச்சேஸ் காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நாங்க செல் பண்ணோம்னா ஒரு மீன் 7000 8000 சேல் பண்ணி ஆகணும். ஓகே. இது ஹாபிஸ்டுங்களுக்கு ஒரு 200 300 கொடுக்கலான்ற ஒரு பிளான் தான். ஓகே ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இம்போர்ட்டட் கோல்டுன்றது எப்பவுமே அது காஸ்ட்லியாவே இருக்கணும்ன்றது இல்லல்ல. ஓகே. சோ கம்மியாவும் இருக்கலாம். சோ இத நீங்க இறக்கி இத கம்மி காஸ்ட்ல கொடுக்கணும்ன்ற ஐடியா உங்களுக்கு? ஆமா, மெயின் திங் அதான். ஓகே. ஆல்ரெடி ஃப்ளவரான் அதை பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போதைக்கு கோல்ட் ஃபிஷ், கப்பி இதெல்லாம் வரலான்ட்டு. ஓகே ஓகே. இந்த ஹோல் லாட்ல எனக்கு மொத்தத்திலே பிடிச்ச ஒரே மீன் தான்.
அப்படியா? இது ஒரு லவ்லி ஃபீமேல். இது அங்க நான் செலக்ட் பண்ணும்போது அந்த பிரீடரே எனக்கு தர மாட்டேன்னு சொன்ன ஒரு மீன். ஓகே. ஆனா இதோட மத்தது நல்ல கலர் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு பாடியில. கலர் வரைக்கும் நீங்க பாக்குறீங்க. நான் டோட்டல்ஸ் பாடி ஷேப்ல இருந்து இந்த ஃபின்ல இருந்து எல்லாமே சொல்றேன். அது எனக்கு பார்க்கவே தெரியாது, அப்ப கஷ்டமா. இது பாருங்க, இப்போ இந்த டெய்லோட அந்த ஷேப் பாருங்க. ஓகே. கிளியரா அந்த பட்டர்ஃப்ளையோட ஃபின் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இது வந்து ஷார்ட் டெயில். ஓகே. ஷார்ட் டெயில் ஷார்ட் பாடி சொல்லுவாங்க இது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜம்போ சைஸ். இதெல்லாம் இன்னும் வளரும். இப்போதைக்கு சைஸ் சின்னதுதான் இது. ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி 2 பேட்ச் குட்டிங்க இறங்கி இருக்கு. இன்னும் சைஸ் ஆனா செல்லிங் இல்ல, இப்பதான் இதை இம்போர்ட் பண்ணியே நாங்க 1 மந்த் கூட ஆகல. ஓ ஓகே. சோ இதெல்லாம் பாருங்க சைஸ். ஓகே. அப்ப கோல்ட் ப்ரீடிங் வந்து உங்களுக்கு புதுசு தானே? ஆமா, கோல்ட் ப்ரீடிங் உங்களுக்கு புதுசு தான். ஓகே. இதுவும் அதே ஜம்போஸ்? ஆமா, எல்லாமே ஜம்போ தான். எதுவுமே நார்மல் எடுத்துட்டு வரல. மோஸ்ட்லி இந்த டைகர் பேட்டர்ன்ல நிறைய எடுத்துட்டு வந்த ரீசன் என்னன்னா, இப்போதைக்கு இந்தியாவில் இந்த டைகர் பேட்டர்ன் நிறைய பேர்கிட்ட இல்ல. ஓகே. சோ அதனால டைகர் பேட்டர்ன் எடுத்துட்டு வந்து நம்ம அதை மார்க்கெட்ல கம்மியா கொடுக்கும்போது நமக்கு ஒரு ரீச்சும் கிடைக்கும். சரிங்களா? அதனால மெயினா டைகர் பேட்டர்ன் மட்டும் நிறைய சூஸ் பண்ணது. எத்தனை கோல்டு இங்க போட்டு வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு இங்க ஒரு 44 கோல்டு மட்டும் தான் இருக்கு. 44? அதே ரொம்ப அதிகம் தானா? அதிகம் தான். ஓகே. எங்களை பொறுத்த வரைக்கும் அது 44 அவ்வளவுதான். இந்த தொட்டில ஒரு 10 மீன் பிடிச்சி வச்சிருக்கோம். இது ஒரு கஸ்டமருக்கு ஆண்டி தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகே. இதுல 6 ஃபீமேல் 4 மேல் போட்டு வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இம்போர்ட்டட் பேரண்ட் கேட்டாலும் பண்றீங்களா? பண்றோம். எல்லாமே குட்டியில இருந்து பேரண்ட் வரைக்கும். குட்டி ரெடி ஆகிறதுக்கு எப்படி கொஞ்சம் ரொம்பவே டைம் ஆயிடும். ரொம்ப டைம் ஆயிடும். பேரண்ட் 2 மாசம் கழிச்சு வந்தா குட்டி கிடைக்குமா? அதுக்கும் மேல ஆகும். அதுக்கும் மேல ஆகும்பா? ஏன்னா ஒரு தெளிவான சைஸ் இந்த சைஸ் கொடுக்கறதுக்கு நியர்லி எனக்கு 6 to 9 month இல்ல 1 year கூட ஆகும். நான் தொட்டில வச்சு வளர்க்குறேன். ஒரு சின்ன பாண்ட். ஓகே. ஒரு ஹைஜீனிக்கா வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதோட growth கம்மியா இருக்கும், லைஃப் ஸ்பேன் அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் இப்ப குட்டிங்களை விட்டுருக்கோம். மத்த மீனோட இதுக்கான டைம் ரொம்ப அதிகமா டைம் ஆகும். அதுக்கேத்த ரேட்ல விற்க முடியும். ஓகே. சோ எங்களோட டார்கெட் என்னன்னா மேக்ஸிமம் 500 தாண்ட கூடாது. ஓகே. மேக்ஸிமம் 500 தான். ஆமா. எப்படி பேரண்ட் எப்படி ஹெவியா எடுத்திருப்பீங்க? எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு தெரியல. இது as a business நாங்க பண்ணல. ஓகே. எங்களுக்கு இது வந்து இப்போதைக்கு ஒரு ஹாபி. எங்களுக்கும் இது ஒரு ட்ரையல்ஸ் தான். போட்டது எடுக்கிறதுக்கு 6 மாசம் மேல ஆயிரும். இட்ஸ் நாட் லைக் தட். எல்லாத்துலயும் நம்ம போட்டது எடுக்கணும் அது கம்ப்ளீட் பிசினஸ்ல தான் போய் முடியும். இது எங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஹாபில இருந்து நாங்க பிசினஸ்க்கு வந்தனால இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் இது எனக்கு ட்ரீம். நான் தாய்லாந்துக்கு போகும்போது நான் கோல்ட் ஃபிஷ் எல்லாம் பார்த்தேன்னா நான் அது வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பேன். எடுத்துட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் செட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா இருந்தது இல்ல. பட் இப்போ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஓகே. இதுதான் ஆபியஸ்ட். நம்ம செல்லரா மாறுறப்ப ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நம்ம ஆசைக்கே நம்ம நிறைய பண்ணுவோம். இது எங்க ஆசையில வந்தது. அது மற்றவங்க ஆசையும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்ன்றது ஒரு நம்பிக்கை வந்தது. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஃபுல்லா இந்த எல்லா தொட்டிலுமே கோல்டு தான் இருக்கு. இந்த 2 தொட்டில கோல்டு இருக்கு. அந்த கடைசி தொட்டில வந்து கப்பி குட்டிங்க இருக்கு. குட்டிங்க அது இந்த ஸ்டார்ட் பண்ணி இத்தனை நாள்ல வந்து ஒரு 2000 குட்டி வரைக்கும் எடுத்து வச்சிருக்கோம். 2000 எல்லா வெரைட்டிஸ்லயும். கப்பி எவ்வளவு நாள் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் நியர்லி 1 month ஆக போகுது. அப்படியா? அப்ப வீடியோ எடுக்கிற முதல் நான் தானோ? கண்டிப்பா. ரைட். இப்ப அடுத்து கப்பி பாப்பா பாருங்க. கப்பி எல்லாமே இந்த மாதிரி தர்மாகோல் பாக்ஸ்ல தான் போட்டிருக்கீங்களா? சும்மா எங்களுக்கு இப்ப சிம்பிளா ஒரு ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணோம். எடுத்த உடனே பெரிய பெரிய தொட்டி கட்ட வேணான்றதுக்காண்டி எங்களுக்கு இம்போர்ட் ஆகி வந்த பாக்ஸை வந்து நாங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதுல குட்டிங்க பேரண்ட் எல்லாமே இருக்கு. குட்டிங்க டெய்லி நாங்க தனித்தனியா எடுத்துருவோம். இப்ப நீங்க வீடியோ எடுக்கனால குட்டிங்க அதுலயே இருக்கு. ஓகே. ஓ தினமும் வந்து பிரிச்சு போடு. அதான் சொன்னீங்களா அந்த குட்டிங்களா? ஆமா, குட்டிங்களை தனியா வந்து எடுத்து நாங்க போட்டுருவோம். ஓகே. அது சர்டன் சைஸ் ஆகும்போது மேல் ஃபீமேல் அதுல எல்லா வெரைட்டிஸ் இருக்குதோ அது எல்லாமே பிரிச்சிருவோம். ஓகே ஓகே. சோ ஸ்டார்ட் அப் ஆகுது இதுல இப்படி ஸ்டார்ட் அப் ஆகும். ஓகே. இதுல ஃபீமேல் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ ஃபீமேலோட ரேஷியோ அதிகமா இருக்கும்போது ஈஸியா ப்ரீட் ஆகும், நிறைய ப்ரீட் ஆகும். சோ ஒரு மேலுக்கு வந்து குறைஞ்சது 3 ஃபீமேல் போட்டோம்னா உங்களுக்கு ப்ரீடிங் கெபாசிட்டி அதிகமாகும். ஓ அந்த மாதிரி போட்டிருக்கீங்க? ஆமா. ஓகே. இது என்ன கப்பி? இது பர்பிள் மொசைக். அது மெட்டல் பிளாக் முன்ன பார்த்தமே. ஆமா, மெட்டல் பிளாக் இருக்கலாம் இல்ல கேலக்ஸி ப்ளூ இருக்கலாம். ஓகே. இது பர்பிளா? இது பர்பிள் மொசைக். இது வந்து அல்பினோ கோய். இது கப்பியில நீங்க எது ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தது? அப்படின்னு இல்ல, கப்பினாலே சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணது கப்பி மாலையில தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க குட்டி போடுன்ட்டு. சோ அதனால கப்பியில இதுதான் பிடிக்கும் அதான் பிடிக்கும்ன்றதுல ரொம்ப பிடிச்சது ப்ளூ கிராஸ். ப்ளூ கிராஸ்ல வந்து அது என்ன இருக்குன்னு தெரியாது. பட் ப்ளூ கிராஸ்ல எப்பயுமே ஒரு கிரேஸ் உண்டு. சரி, இப்ப அப்படியே லைனா பாப்போம். ப்ளூ கிராஸ் எதுதான் பாப்போமே. இருக்காங்க.
இது வந்து ரெட் டிராகன் டம்போ. ஓகே, ரெட் டிராகன். ஆனா இது உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் கலரேஷனே மாறுற மாதிரி இருக்கு. எல்லாமே இப்ப தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்ணது, எதுவுமே இங்க லோக்கல்ல இந்தியால இருந்து எதுவுமே எடுக்கல. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி வெரைட்டி நாங்க அங்க இருந்து இம்போர்ட் பண்ணது. சோ அது ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஃபின்ல இருந்து எல்லாமே அங்க பார்த்து ஒவ்வொரு ஃபார்ம் போய் ஓகே செலக்ட் பண்ணி எடுத்தது. இது எல்லாமே இம்போர்ட்டட் பேரண்டா இல்ல உங்க இம்போர்ட்டட்? ஓகே, பேரண்ட் தான். ஓகே, அத ஸ்டார்ட் பண்ணி 20 days தான் ஆகுது. சோ இப்போதைக்கு நாங்க அதுக்குள்ள ஒரு கான்செப்ட் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஃபுல்லா ஃப்ளவரான் கம்ஃபா. ஃப்ளோரான் தான், பீட்டாஸ் கூட கிடையாது, ஃப்ளோரான் தான் மெயினா பண்ணிருந்தீங்க. ஃப்ளவரான் தான் மெயினா. இது வந்து மாஸ்கோ ப்ளூ. மாஸ்கோ ப்ளூ, ஆனா பிளாக் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க ஃபிளாஷ் அடிச்சு அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல நல்லா தெரியுமோ? ஆமா. ஓகே, மேல்ஸ்க்கு ஹெட் எல்லாம் ப்ளூவா நல்லா தெரியுது. எப்பவுமே கப்பியை பொறுத்த வரைக்கும் மேல்ஸ் தான் கலர்ஃபுல்லா இருக்கும், ஃபீமேல்ஸ் வந்து கலர் இருக்காது. மோஸ்ட்லி சில இதுல மேட்ச் ஆகுறது அதோட டெயில் வச்சு தான் மேட்ச் ஆகுமே தவிர நீங்க இதோட ஒரே வெரைட்டி. ஆமா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். இது ரெட் லேஸ். ரெட் லேஸா? ஆமா. நீங்க என்ன உங்களுக்கு ப்ளூ லேஸ் பிடிக்கும்னீங்களா? ப்ளூ கிராஸ் அடுத்த தொட்டி. ஓ, ப்ளூ கிராஸா? இந்த அடுத்த டப்பால இருக்கு. இவனுங்க ப்ளூ கிராஸ், மை ஆல் டைம் ஃபேவரட். கையில எடுத்து பார்க்கவா? தாராளமா. அதெல்லாம் டார்சல் ஃபின்ல இருந்து எல்லாமே அவ்வளவு கிளாஸா இருக்கும். அது இது அழகே தனி. எனக்கு எப்படின்னா எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இவங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஃபோக்கஸே ஆகல. இது வந்து பாண்டா கப்பி சொல்லுவாங்க. இதுல ஃபீமேலுக்கு சுத்தமா கலரே வராது, மேலுக்கு கரெக்டா அந்த ஒயிட் அண்ட் ப்ளூயிஷ் பிளாக். ஒரு பாண்டா என்ன கலர்ல வருமோ அதே மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குமோ? ஃபீமேல் சுத்தமா கலர் இல்லாம? இன்னும் அங்க வாங்க, அங்க நிறைய வெரைட்டி இருக்கு, காட்டுறேன். இன்னும் வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு. இப்பயே ஒரு 6-7 வெரைட்டி பாத்துருப்போம். இங்க ஒரு 9 வெரைட்டி இருக்கு, அங்க இன்னும் ஒரு 13 வெரைட்டி இருக்கு. அப்படியா? இது எல்லாமே கோயிஸா ப்ரோ? ஆமா ப்ரோ, இது எல்லாமே கோய் காப்புது. இது ஆக்சுவலா இம்போர்ட்டட் இல்ல, நம்ம லோக்கல் பிரீட் தான் இது. என்னடா எல்லா ஃபார்ம்ல இம்போர்ட்டட் மட்டும் வச்சிருக்கீங்க, இப்ப லோக்கல்ல காமிக்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்க. இது வந்து ஆக்சுவலா நாங்க நெக்ஸ்ட் மந்த் மறுபடியும் இம்போர்ட் பண்ற ஒரு பிளான்ல இருக்கோம். கோய் காப்லாம் டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஸோ செல்லிங்கும் ஒரு சைஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஸோ அதனால இது எங்களுக்கு இந்த தண்ணிக்கு இது அடாப்ட் ஆகுதா எல்லாமே பாக்குறதுக்காண்டி நாங்க சும்மா ஒரு ட்ரையல்ஸ்காண்டி தான் போட்டிருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு கோய் ஃபார்ம் போயிருந்தேன். அங்க வந்து அவங்க கோய் பிரீடிங்லாம் ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல உங்களோட எண்ணம் என்ன? நாங்களும் இது ஸ்டார்ட் அப் தான் பண்றோம். ஸோ பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஃபெயிலியரா சக்சஸ் ஆகிட்டு. ஃபெயிலியர் இருந்தாலும் நாங்கள் அதில் என்ன தப்பு பண்ணணுன்றதை ரெகனைஸ் பண்ண போறோம். சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கரெக்டா அந்த பார்த்து தான் போயிருக்குன்றது அந்த ஃபார்ம்ல மெயின்டைன் பண்ண போறோம். இது சைஸ் எல்லாமே ப்ரீடிங் சைஸா? இல்ல இல்ல, ஆக்சுவலா இதெல்லாம் ப்ரீடிங் சைஸ் இல்ல. இது இன்னும் கொஞ்சம் சைஸ் ஆன பிறகு ப்ரீடிங் போடலாம். நான் உங்களுக்கு ஹெல்த்தியா உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சைஸ் வரணும். இது நியர்லி 6 to 8 inches தான் இருக்குது. ஏஜ் என்னவா இருக்கும்? அப்ராக்ஸ் உங்களுக்கு இது பாண்ட்ல வளர்த்த மீன்னால உங்களுக்கு நியர்லி ஒரு 8 month அதிகபட்சம், அதுக்கு மேல இருக்காது. பட் நானும் இதுதான் இப்ப ஸ்டார்ட் அப் பண்றேன். ஸோ இனிமேல் தான் அந்த பாண்டோட மெஷர்மெண்ட்ல இருந்து எல்லாமே எனக்கும் தெரியணும். ஓகே, இது அப்ராக்ஸ் 8 months சொல்லியிருக்கேன், தப்பா இருந்தா திட்டாதீங்க. இது இந்த ஸ்கேல்ஸ் அப்படின்னுவாங்க, அது என்னது? ஆக்சுவலா சைட்ல ஃபுல்லா ஸ்கேல்ஸ் இருக்கிறது ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு அந்த ஸ்கேலே இல்லாம இருக்கும், பாலிஷா இருக்கும். இப்ப நீங்க ஒரு மீன் வாங்கி மீன் மார்க்கெட்ல அந்த செதில் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி இருக்கிறதா ஸ்கேல்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் இதுல இருக்கிறது எல்லாமே இப்ப போய் இருக்கா? இருக்கு, அப்படியே இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எப்படி? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஸ்கேல்ஸ் தான் இருக்கு. இதுங்கெல்லாம் ஓவன் ஃபேமிலியில ஒரு வெரைட்டிஸ். இது ஒரு கலருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. பட் இப்பதான் நான் இது உள்ள ப்ரீடிங்னு என்றா வரனால இன்னும் அந்த இதுல நான் பார்க்கல, ஒரு நேம் இன்னும் மெமரைஸ் பண்ணல. பட் எனக்கு இந்த வெரைட்டிஸ் ரொம்ப பிடிக்குன்றதுனால எனக்கு ஹேண்ட் பிக் பண்ண தெரியும், ஒரு குவாலிட்டியை பிக் பண்ண தெரியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிக் பண்ணி போட்டது இது. அண்ட் இந்த தொட்டியில வந்து இதோட சின்னது இருக்கு. இந்த மாதிரி கோயிஸ் கேட்டாலும் உங்ககிட்ட ரெடியா இருக்கா சேலுக்கு? இல்ல, ஆக்சுவலா இப்போதைக்கு நாங்க எதுவுமே சேல் பண்ற ஐடியால இல்ல. நீங்களே டெஸ்ட் பண்ணிட்டு? ஆமா, எங்களுக்கு இது வாட்டர் டெஸ்டிங்னால இது என்ன சைஸ் வளருது, எத்தனை நாள்ல என்ன க்ரோத் வருது, இந்த தொட்டியில வளர்க்கலாமா இல்ல பாண்ட்ல தான் வளர்க்கணுமா, சோ அதெல்லாம் எங்களுக்கு டிசைட் பண்றதுக்காண்டி இது ஒரு சாம்பிள் தான் போட்டு வச்சிருக்கோம். இதுங்க எல்லாம் 4 to 5 inches ஃபிஷஸ். இதுங்களும் எல்லாம் இம்போர்ட்டட் பேரண்டோட
குட்டிங்க தான் இதுங்க. அதுவும் சரி இதுவும் சரி. பட் அந்த டைரக்ட் இம்போர்ட்டரோட அந்த பாடி ஷேப் இதுல கொஞ்சம் லேக் ஆகும். பாடி ஷேப்ல எப்படினாலும் இம்போர்ட்டட் தானே, அந்த குவாலிட்டி வராதா? பட் நம்ம ஊர் வாட்டர் பாராமீட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே மாறும்போது உங்களுக்கு எதுவுமே ப்ராப்பரா இது வரைக்கும் கிடைச்சது இல்ல. நான் ஃப்ளவரான்லயே சொல்றேன் 100% நீங்க தாய்லாந்துல இருக்க மாதிரி வரும், 100% வராது. ஓகே. சோ அந்த மாதிரி வரத சர்டன் சைஸ் வரைக்கும் வளர்த்துட்டு அதை நாங்களே ரீடைன் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ப்ரீடிங்க்கு. ஏன்னா அப்பதான் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜெனடிக் எப்பவுமே கிடைக்கின்றதுனால எந்த ஒரு ஃபார்மரா இருந்தாலும் ப்ராப்பரா ப்ரீட் பண்ணி அதை ஒரு ஜெனடிக் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரீட் பண்ணதுல இருந்து பெஸ்ட் எடுத்துட்டு தான் மற்றதை கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அடுத்த ஜெனடிக் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஓகே. இப்போ உங்க ஃபார்மோட 2 யூனிட் பார்த்துருக்கோம். இருக்கு எதுவுமே சொல்லாம சஸ்பென்ஸா கூட்டு போறீங்க. வாங்க, சஸ்பென்ஸா இருக்கிறது எப்பவுமே நல்லா இருக்கும். அடுத்து எங்க வரலாம் சொல்லுங்க. வாங்க ஃப்ளவரான் பார்ப்போம், பார்ப்போம், வேஜாஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த இடம் ஃபுல்லாமே வந்து ஃப்ளவரான்காவா? இந்த கிளாஸ் டேங்க் எல்லாமே ஃப்ளவரானுக்கு. ஓகே. கம்ஃபா, வேஜா இது இந்த டேங்க் எல்லாமே இதுங்களுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இன்னொரு யூனிட்டும் இருக்கு, அது இப்பதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் இதுல சில கப்பீஸ் இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த செட்டப். ஆக்சுவலா இது வந்து கவர்மெண்ட் யூனிட்னால இது அவங்களே அவங்க பண்ணி வச்சிருந்த செட்டப். ஓகே. கிளாஸ் டேங்க்லாம் எக்ஸ்ட்ரா நீங்க பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம்னு சொன்னனால நாங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மற்றபடி இந்த எஃப்ஆர்பி பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர்மெண்டோட இது. இந்த செட்டப்ல என்ன யூஸ்? செட்டப்ல என்ன யூஸ்னா உங்களுக்கு இதுல இருந்து குட்டிங்க எடுத்துட்டு நீங்க குட்டிங்க வெளியே தள்ளலாம், அவ்வளவுதான். ஃபில்ட்ரேஷன் அது மாதிரி கேக்குறேன் நான். ஃபில்ட்ரேஷன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் இதுல இல்ல, உங்களுக்கு வாட்டர் ட்ரெயின் இருக்கு, வாட்டர் இன்லெட் இருக்கு. இது ரெண்டு தான் இதுல இருக்கு. அதுக்கு தான் இந்த பைப்ஸ். ஆமா, அதுக்கு தான் இந்த பைப். இதுல ஃபில்ட்ரேஷன் மீடியான்றதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க நான் பெரிய பெரிய பைப் பார்க்கவும் சரி இதுல ஃபில்ட்ரேஷன் எல்லாமே இருக்கு போல அப்படின்னு. இல்ல, இதுல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் இன்லெட் அவுட்லெட் உங்களுக்கு வாட்டர் ட்ரைனிங்ல இருந்து நீங்க பாட்டம் வரைக்கும் வாட்டர் வித்தவுட் டிராப் வரைக்கும் நீங்க எடுத்துடலாம். சோ இதோட செட்டப் அது. ஃப்ளவரான்லாம் கவர் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூனிட் நான் ஓபன் பண்ணி விடுறேன். ஒரு 10 மீன் காட்டுறீங்களா என்னென்ன இருக்குன்னு? இது F2 கம்ஃபா. இது கம்ஃபால எது நீங்க மெயினா பண்றீங்க? F2 F3 ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே பண்றீங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் F3 பண்ண மாட்டாங்களே. இது ஆக்சுவலா அப்படி இல்ல. F2 F3ன்றத விட ஃபிஷ் குவாலிட்டியா இருந்ததுன்னா நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். இது F2 F1 SRD GB அப்படின்றது இல்ல. இது ஆக்சுவலா நாங்க அங்க பிக் பண்ணும்போது செம்ம கிளாஸா இருந்தது. பட் இங்க வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சனால இந்த லாட் அப்படியே சேல் பண்ணாமலே இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம். கொஞ்சம் டைம் கொடுத்தா மாறிடுமா? ஆமா, ரொம்ப ஃபேட் ஆகிட்டு அட்லீஸ்ட் ஜிபி மாதிரி இருந்ததுன்னா நாங்க சேல் பண்ணுவோம். இல்ல கம்ப்ளீட்டா வெறும் ஃபேடர் மாதிரி ஆயிடுச்சுன்னா கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வராது. அந்த குவாலிட்டிக்கு ஏத்த பிரைசிங் வச்சு கொடுக்க மாட்டீங்களா? வேணான்றது என்னோட தாட். எப்பவுமே பண்ணுவீங்க இல்ல, ஹை கிளாஸ்ன்றது இல்ல, ப்ராப்பரா ஒண்ணு பண்ணணும். ஃபேடர்ன்றது ஒரு நல்ல இது. ஃபேடர்ன்றது எப்படின்னா உங்களுக்கு கிராஸ் பிரீட் ரொம்ப இன்பிரீட் பண்ணி அதோட ஜெனடிக்ஸ் ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகும்போது அது ஃபேட் ஆகும். ஓகே ஓகே. சோ ஜிபின்றது வேற பிளட் லைன், ஃபேடர்ன்றது வேற பிளட் லைன். ஓகே. ஃபேடர்ன்றது ஆல்மோஸ்ட் டிஃபெக்ட் ஃபிஷ். தாய்லாந்துல அது டிஃபெக்ட் ஃபிஷ் தான் சொல்லுவோம், இங்க அது டிஃபெக்ட் ஃபிஷ் தான் சொல்லுவோம். பட் நிறைய பேர் அது ஃபேடர் பெரிய மண்டை இருக்குன்றத சேல் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு அந்த இதுல ஒரு ஐடியா இல்ல. F3 இல்லையா? இது F4. F4 இது F2. இதுவும் F2, இதுவும் F2. இது KML. இந்த KML வந்து தாய்லாந்துல டூட்டா டுன்புரின்னு ஒருத்தர் இருக்காரு, ஸ்கார்பியன் ஜீன் சொல்லிட்டு, அவரோட பிளட் லைன் இது KML. இந்த வேஜாவும் அவரது தான். பரவாயில்ல, வீடியோல யாரும் நேம்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நீங்க பண்றீங்க. அவங்க மோஸ்ட்லி இந்தியாவுக்கு யாரும் மீன் தரதில்ல. ஓகே. KML ஆகுது. ஆமா, இதுவும் KML. நம்ம டூட்டா சொன்னோம்ல ஸ்கார்பியன் ஜீன், அவங்களுக்கு தான் இதுவும். சோ இவங்க கிட்ட இருந்து சில மீன் மட்டும் செலக்டடா எடுத்துட்டு வந்தோம். பட்ஜெட் அப்படின்றப்ப ப்ரீடிங் யூஸ் பண்ண முடியுமா? ஆமா, தாராளமா ப்ரீடிங் யூஸ் பண்ண போறோம். சோ ப்ரீடிங்காக தான் எடுத்து வந்தது. இது நல்ல டியூல் டோன் ஒயிட் ஐ. சோ இதுல இருந்து ஃப்ரை எடுக்கும் போது உங்களுக்கு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். ஓகே. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இது F3. இது ஆனா SRD மாதிரி இருக்கு. இல்ல, அப்படி திரும்பும்போது பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட பாடி ஷேப்ல எல்லாமே டிஃபர் ஆகும். ஓகே. இதுவும் F3 தான். இங்க கீழே இருக்கிறது F3. இப்போ நீங்க இம்போர்ட்டட் ஃபிஷஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஃப்ளவரான்லாம் ப்ரீடிங் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். பட் இது வந்து இப்போ லாஸ்ட் டைம் நாங்க போயிருக்கும் போது ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்துட்டு வந்தது. ஓகே. இது F2 கம்ஃபா. இது கம்ஃபா மோஸ்ட்லி நாங்க எல்லாமே டியூல் டோன் தான் எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா மார்க்கெட்ல எல்லாருமே ரெட் அண்ட் ஆரஞ்சு கேட்கறதுனால நாங்க அதுல கொஞ்சம் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணோம் இந்த தடவை. ஓகே. தென் இதை விட இன்னும் பெட்டர் கிரேட்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இங்க பாருங்க,
இது எல்லாமே F2. இந்த ரெண்டுமே F2 காம்பா இது. இது எல்லாமே சொல்லுவாங்க டியூல் டோன் தானே? ஆமா, இது எல்லாமே டியூல் டோன். இது F3. ஆனா இது நல்லா மத்த அந்த டியூல் டோனுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஒவ்வொரு ஃபிஷ் எல்லா ஃபிஷும் ஒரே மாதிரி வந்துடாது. ஓகே. மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்கிறது கிளாசிக்ல உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும். கிளாசிக் காம்பாஸ் நீங்க ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். ஓகே. மற்றபடி உங்களுக்கு ஒரு பல்ஸ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஒரே மாதிரி சிமிலரா இருக்கவே இருக்காது. இந்த F2வும் உங்களுக்கு நல்ல ஆரஞ்சு டோன்ல தான் வரும். F3 இது. இது உங்களுக்கு நல்ல ஆரஞ்சு டோன், பல்ஸ் எல்லாமே வந்துடும். மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். இது எல்லாமே நம்ம டூட்டாவோட சின் ஃபீமேல் ஹைபிரிட் எல்லாமே. ஓகே. இதுவும் எல்லாமே நமக்கு டியூல் டோன்ல தான் எடுத்துட்டு வந்தோம். அந்த ஆரஞ்சு பேஸ் தான் எடுத்துட்டு வந்தது. ஏன்னா நிறைய பேர் அந்த ஜிபி பிளட் லைன் எடுக்கணும், F1 GB வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களாம் இந்த ஃபீமேல் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த ஃபீமேல்லாம் நாங்கள் காஸ்ட்லியாக பண்ணல. ஈச் 4000 தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் எக்லேடு ஆல்ரெடி. ஸோ எக்லேடு ஹைபிரிட் ஃபீமேல் வந்து 4000 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் நம்ம ஸ்கார்பியன் ஜீன் தான், டூட்டா டூன்பரினோட ஃபீமேல்ஸ் தான் இது. ஓகே. ஸோ நீங்க குவாலிட்டிக்கு ஐயோ 4000 ரூபா கொடுத்து வாங்குறமே இந்த குவாலிட்டி வருமானு நீங்க தயவு செய்து யோசிக்கவே தேவையில்லை. நீங்க நம்பி எடுத்துட்டு போயிடலாம் எல்லாத்தையும். நீங்க இதுல பர்சனலுக்கு ப்ரீடிங் எதனா எடுத்துருக்கீங்களா? என்ன கேட்டீங்க? பர்சனலா உங்களுக்கு எதனா ப்ரீடிங் எடுத்திருக்கீங்களா? இல்ல, இந்த ஷிப்மெண்ட் வந்து நாங்க ஃபுல்லாவே கொஞ்சம் இந்த இடத்துக்கு ஏதாவது ஒன்று ஸ்டஃப் பண்ணுமேன்றதுக்காண்டி எடுத்துட்டு வந்தோம். ஓகே. பர்சனலா வேணும்னா நான் இதுல இருந்து 2 சின் கலெக்ட் பண்ணிட்டு நான் ஏதாவது ஒன்று எடுத்து ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ எல்லாமே பொறுக்கி அங்க இருந்து எடுத்துறதுனால அதுல இருந்து இன்னும் பர்சனல் எனக்கு தேவையில்லை. எது வேணுமோ நான் எடுத்து ரேண்டமா கூட போட்டு போயிடுவேன். இந்த F2 பாருங்க, இது ஃபுல் ரெட். இது பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் வந்து நாங்க 3000 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தென் இந்த F3 அந்த கிரேட் உங்களுக்கு சொன்னது அந்த ஆரஞ்சு பேஸ். இந்த பிரைஸ்க்கு எப்படி உங்களால கொடுக்க முடியுது? ஏன்னா நாங்க நேர்ல போய் ஹேண்ட் பிக்னு ஒண்ணு பண்ணும்போது ஓகே உங்களுக்கு பிரீடர் கிட்ட ஒரு பிரைசிங் நீங்க தாராளமா கேட்கலாம். இங்க இருந்து எடுக்கிறதுக்கும் அங்க போய் டைரக்டா எடுக்கிறதுக்கும் மாறுது, தாராளமா மாறும். ஓகே. என்னன்னா பிரைசிங் இங்க இருந்து எடுக்கும்போது அதே பிரைசிங் கிடைக்கும், பட் இதே குவாலிட்டி கிடைக்காது. ஏன்னா நீங்க தாய்லாந்துல என்னதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கடைசியில அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் தான் அவனுங்க உங்களுக்கு அனுப்புவானுங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா இது என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்க என்னதான் அவங்க கிட்ட எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த கிரேட் வேணும், இந்த குவாலிட்டி வேணும், நீங்க சாம்பிள் அனுப்பிச்சு அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும் கடைசியில அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் தான் அனுப்புவானுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேர்ல போய் செலக்ட் பண்ணும்போது அது ஜென்யூனா இருக்கும். எப்படினாலும் நீங்க பிக் பண்ணிட்டு வந்துருவீங்க, அதுல ஜென்யூன் கண்டிப்பா இருக்கும். மேபி ஏதாவது ஒரு ஃபிஷ் 2 ஃபிஷ் சிக் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நமக்கு வீடியோ அனுப்பிச்சிருவாங்க. இந்த ஃபிஷ் சிக்கா இருக்கு, நான் இதே மாதிரி இன்னொன்று ரீப்ளேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு வீடியோ அனுப்பிச்சிருவாங்க. நீங்க உங்க செல்லர் கூட ரொம்ப நாள் கான்டாக்ட்ல டச்ல இருக்கீங்களா? எனக்கு பல வருஷம் கான்டாக்ட்ல இருக்க செல்லர் கிட்ட தான் நான் இன்னும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நடுவில் 1-2 பேர் தப்பு பண்றவங்க கிட்ட பிசினஸ் ஸ்டாப் பண்ணிடுவேன். சோ அந்த ஜெனுவினிட்டி இல்லைன்ற போது நம்ம அவங்கள நம்பி நம்ம இங்க இருந்து இன்வெஸ்ட் பண்றது எப்பவுமே நல்லா இருக்காது. ஓகே. சோ யார் ஜெனுவனா இருக்காங்க, சோ எங்களுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக்கும் இருக்கும் எப்பவுமே. அவங்களுக்கு ஏதாவது நீட் இருக்கும்போது நாங்க எங்க சப்போர்ட் பண்ணுவோம், எங்களுக்கு நீட் இருக்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் நாங்க பிசினஸ் கண்டினியூ பண்ணுவோம், மற்றவங்க எல்லார்கிட்டயும் அவாய்ட் பண்ணிடுவோம். 1 month முன்னாடி வந்திருந்தா எல்லாமே காலியா இருந்திருக்கும். ஆமா, இது எல்லாமே கரெக்டா ஜனவரி 24th தான் இந்தியாவுக்கு லேண்ட் ஆயிடுச்சு. ஓகே. கப்பி பார்க்கலாம். எத்தனை யூனிட் வச்சிருக்கீங்க மொத்தமா? மொத்தமா நாங்க 2 அவுட்டோர் வச்சிருக்கோம், 4 இன்டோர் வச்சிருக்கோம். அப்படிங்களா? ஆமா, நிறைய மறைச்சிங்க என்கிட்ட காட்டாம. இன்னும் சில இதெல்லாம் நாங்க ஸ்டார்ட் அப் பண்ணல, சும்மா கொஞ்சம் போட்டு வச்சிருக்கோம். அதை வேணா காமிக்கிறோம். இப்ப இங்க நம்ம காட்டுறது மட்டும் காட்டுவோம். ஆமா, இப்ப இங்க கொஞ்சோண்டு கப்பீஸ் மட்டும் வச்சிருக்கோம், அதை மட்டும் பாருங்க. இது எனக்கு பிடிச்ச ப்ளூ கிராஸ். இது சோ எங்க பார்த்தாலும் இந்த ப்ளூ கிராஸ் நிறைய பார்க்கலாம். நீங்க ப்ளூ பர்பிள் இது எல்லாமே இந்த ஃபார்ம்ல எங்க போனாலும் நீங்க பார்க்கலாம். அதுக்கு நான் தான் காரணம். ஓகே. இது புது வெரைட்டியா? கலரேஷன் புதுசான்னு கேக்குறேன். இல்ல இது எப்பல இருந்து இருக்கு ஜெனடிக். எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 5 to 7 years பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? பட் இருந்தாலும் எனக்கு அந்த இதுல இருக்க கிரேஸ் குறையாது. ஏன்னா அதோட ஐஃபின்ல இருந்து லாஸ்ட் டைம்ல நான் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன், அப்ப நீங்க பாருங்க. ஓகே. சோ அதோட அழகே வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இன்னொரு ஃபார்ம் போய் பார்க்கலாம். இது என்ன கப்பி ப்ரோ? இது வந்து சாண்டா கிளாஸ் பிக் இயர்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க கப்பி இந்த யூனிட்ல இருக்கிறது எல்லாமே இப்பதான் இந்தியாவுக்கு லேண்ட் ஆகி 2 to 3 days ஆகுது. சோ இன்னும் வெளியே செக்ரிகேட் பண்ணல. சரி போட்டு வச்சிருக்கோம்.
ஸோ இந்த டிரான்சிட்ல ஏதாவது டயர்டா இருக்கிறது, சிக்கா இருக்கிறது, 1-2 மொட்டாலிட்டி இருக்கிறதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி சரி அர்ஜென்ட்டுக்கு போட்டு வச்சிருக்கோம், அவ்வளோதான். இன்னும் இந்த யூனிட் நாங்கள் ஸ்டார்ட் அப் சாண்டா கிளாஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, அது என்ன ரீசன்? அதாவது எங்க போனாலும் எந்த கடைக்கு போனாலும் சாண்டா கிளாஸ் கப்பி இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு ரெட்டையை தவிர மற்ற வெரைட்டிஸ் எல்லாமே ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுங்க ரொம்ப அதிகமாக ப்ரீட் ஆகிறதுனால உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை பார்க்கலாம். ஒரு கப்பி உங்களுக்கு புதுசா மார்க்கெட் உள்ள வரும்போது உங்களுக்கு அதோட கிரேஸ் அதிகமா இருக்கும். சோ அதை கலெக்ட் பண்ணணுன்ற ஹாபிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சோ கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாம் பிரீட் பண்ணி அது ஓவர் க்ரௌட் ஆகும்போது மார்க்கெட் அதோட ரேட் கம்மி ஆயிடும். ஏன்னா எல்லாருமே அதை என்ன பண்ணாலும் சோ இப்போதைக்கு இங்க இருக்கிறது இம்போர்ட்டட். இப்ப இதோட காஸ்ட் அதிகமா இருக்கும். பட் இதுல இருந்து இறங்குற குட்டிங்க எங்களுக்கு அதை எடுத்து கொடுத்து உங்களுக்கு எப்படி ரீட்டைல் மெயின் ஃபோக்கஸா இல்ல ஹோல்சேலா? எனக்கு ஹாபிஸ்ட் எவ்வளவு வந்தாலும் நான் இந்த மாதிரி தான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். சொல்லி கொடுக்கறதுல எனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ வந்து ஒரு பேர் எடுக்கிறாங்க, ஒரு ஃப்ளோர் தாராளமா கொடுப்பேன். எல்லாருக்கும் அதே மாதிரியாவே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஹோல்சேலர்ஸை கூட நான் ரீட்டைலுக்கு தான் டைம் அதிகமா ஸ்பேர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஹாபிஸ் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட வராங்கன்னா நமக்கு தெரிஞ்சது நமக்கு அவங்களுக்கு சொல்லி தரதுல நமக்கு ஒரு சந்தோஷம். நீங்க சும்மா எடுத்துட்டு போங்க, இங்க இதான் ரேட் அப்படின்றது பிரைசிங்ல எப்பயுமே நான் நெகோஷியேட் பண்ண மாட்டேன். பட் அதர் தென் பிரைசிங் நீங்க கிட்ட டவுட் கேட்கறது, இது என்ன மெயின்டைன் பண்ணும் அதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் தாராளமா ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி நான் மெசேஜஸ் அதிகமா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு மெசேஜ் கொஞ்சம் டைப் பண்ணிட்டே இருக்கிறது வந்து கொஞ்சம் லேசி. ஸோ அது வராங்கன்னா கால் பண்ணிட்டு வந்துருங்க. இல்ல ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. பட் அதிகமா எனக்கு நான் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேன். நல்லா மெசேஜ் டைப் பண்ணலாம்பா. நமக்கு மெசேஜ் ஆகாது, ஏன்னா டைப் பண்ணிட்டே இருக்கிறது சும்மா போர் அடிச்சிடும். இது வந்து அல்பினோ ரெட் டெயில் சொல்லுவாங்க. ஸோ இதோட அல்பினோ ரெட் டெயிலும் சரி அல்பினோ ப்ளூ டெயிலும் சரி மேல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டெயில் மாறும். ஃபீமேல் எல்லாத்துக்குமே அதே ப்ளூ கலர் டெயில் தான் வரும். 2 வெரைட்டிக்கும் ஒரே ஃபீமேல் தான். ஸோ இதுல இருந்து வர குட்டிங்க ரெட் டெயிலும் வரும், ப்ளூ டெயிலும் வரும். ஃபீமேல் வந்து அதே ப்ளூ டெயில் மட்டும்தான் இருக்கும். இதனா அந்த ஏஎஃப்ஆர் மாதிரி கிடையாது. இது ஏஎஃப்ஆர் மாதிரி இல்ல. ஆக்சுவலா இன்னும் நாங்க நிறைய வெரைட்டி போட்டிருந்தோம். சில ரீசன்னால எங்களுக்கு வந்து சேரல. இதுல குட்டி போடுறப்ப செப்பரேட் பண்றீங்களா? இது டெய்லி நாங்க குட்டிங்களை செப்பரேட் பண்ணிடுவோம். இந்த வெரைட்டி வந்து ஃபுல் கோல்டு ரிப்பன். இது இப்பதான் வந்து 2-3 நாள் ஆகிறதுனால இன்னும் கலர் யாரும் தெளிவா காமிக்காம இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டக்ஸிடோ மாதிரி காமிச்சிட்டு இருக்கானுங்க. ஃபுல் கோல்டு மாறிடும் அது. ஏன்னா வந்த அன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் பிளாக்ல மாதிரி தான் வந்தானுங்க. இப்பதான் இந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வெளியே இதுவாகுது. இன்னும் செட்டில் ஆயிட்டாங்க. வெளியே சிமெண்ட் தொட்டில அந்த மாதிரிலாம் போட்டோம்னா கிளியரா அந்த இதெல்லாம் வந்துடும் கலர்ஸ். இது ப்ரோ இது ரெட் டிராகன் டம்போ ஏர். இது ரெட் டிராகனா? ஆமா, இது ரெட் டிராகன் டம்போ. சரி, டம்போ வெரைட்டிஸ்ல எல்லாருமே மொசைக்கு அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. சரி, டிராகன்லயும் கொஞ்சம் நம்ம எடுத்து போடுவோம். ஃபார்ம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம் சர்க்கிள்ல யாருக்காவது பேரண்ட் வேணும் கேட்டாங்கன்னா கொடுக்கலாம்னு. பாடி நல்லா கோல்டு மாதிரி தெரியுது மேல். ஆமா, டெயில் ஆக்சுவலா அதான் சொல்றேன், ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டாண்ட்ல போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு அந்த டெயிலோட ஸ்ட்ரக்சர் தெரியும். பட் இது எஃப்ஆர்பி டபுள் இருக்கனால உங்களுக்கு எதுவுமே கிளியரா தெரியாது. அவ்வளவுதான் இருக்கு, பார்க்கலாம்னா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமா, இது வந்து ரெட்லேஸ் வெரைட்டி. இது ஆல்ரெடி நம்ம அங்க தெர்மோகோல் பாக்ஸ்ல காமிச்சோம். இல்ல அங்க கொஞ்சம் போட்டு வச்சிருக்கீங்க, இங்க டப்புல இருக்கு. இல்ல, இது எல்லாமே இங்க இருக்கிற யூனிட்ல இருக்கிறது எல்லாமே இந்த 2 to 3 days முன்னாடி வந்த ஷிப்மென்ட்ல வந்தது. ஓகே, அது கொஞ்சம் முன்னாடி. ஆமா, அது வந்து லாஸ்ட் மந்த் 23rd வந்தது. சோ இன்னும் வர வேண்டியது இருக்கு, பெண்டிங்ல அங்கேயே ஹோல்ல இருக்கு சில ரீசன்னால. ஓகே, ஸ்வாட்டேல் இது. இது ரெட் ஐல வருமோ? ஆமா, இது எல்லாமே ரெட் ஐ. இதெல்லாம் குட்டி போட்டா தின்றமே, அதை எப்படி பிரீட் எடுக்கிறீங்க? இல்ல, இப்போதைக்கு அதான் சொல்றேன்ல, இங்க இப்போதைக்கு சும்மா ஸ்டோரேஜ் தான் போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் அந்த ஃபார்முக்கு மூவ் ஆயிடும். ஓகே, சோ ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கு ஒவ்வொரு சின்ன இது ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் அதுல விட்டுடுவோம். குட்டிங்க மட்டும் வெளியே ரிலீஸ் ஆயிடும். சோ குட்டிங்க தனித்தனியா பிரிச்சு குட்டிங்க தனியா சைசிங் போட்டுருவோம். பேரண்ட் எப்பவுமே ஒரே இடத்துல இருந்துரும். இப்போதைக்கு இதுங்க எல்லாம் இன்னும் ப்ராப்பர் ரெடி ஆகல. ஆமா, இது இந்த யூனிட்ல இருக்கிறது எல்லாமே இப்ப வந்தனால சரி எல்லாமே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு செட்டில் ஆகட்டும்னு விட்டு வச்சிருக்கோம். ஓகே, இது வந்து ப்ளூ கிராஸ் ரிப்பன் டெயில். ஸோ ரிப்பன் டெயில்ன்றது என்னன்னா கீழே இருக்க ஃபின், அதுங்களோட மீட்டிங் அந்த ஃபின் வந்து 2 ஃபின் எக்ஸ்ட்ரா லார்ஜ் வர மாதிரி வரும். ஸோ அதுதான் மோஸ்ட்லி ரிப்பன் டெயில் சொல்லுவாங்க. இதுலேயே ஸ்வாலோன்னு ஒரு வெரைட்டி இருக்கு. ஸ்வாலோன்றது என்னன்னா ஃபைட்டர்ல கிரவுன் டெயில் வர மாதிரி வால் பிஞ்சு பிஞ்சு வரும். பட் அதை இம்போர்ட் பண்ணாத ரீசன் என்னன்னா நம்ம ஆளுங்க வால் பிஞ்சு பண்ணதை ஏன் இந்த ரேட் சொல்றேன்னு கேட்பாங்க. இல்ல, ஆனா அது ஃபைட்டர் மாதிரி அந்த
கிளியரா வராது. ஆமா வரல, ஒரு மாதிரி பிஞ்ச மாதிரி தான் இருக்கு. பிஞ்ச மாதிரி தான் வரும். பட் அது புட்டிங்லாம் அந்த மாதிரி தான் வரும். ஓகே. பட் அது ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல அதை விரும்புறவங்க கம்மி தான். நீங்க உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி பிகினர்ஸ் வரவங்கன்னா கண்டிப்பா அதை சொல்லுவாங்க. இப்ப நானும் எனக்கு அதை பத்தி தெரியலன்னா என்னடா பிஞ்சு போன வாழை வச்சுட்டு ஒரு பேர் சொல்றது தான் நானும் கேட்பேன். இல்ல அது பேரு அது அப்படிதான்னாலும் அப்படி பிஞ்சு இருக்கிறத விரும்புறவங்க கம்மி தான். சோ அதோட அழகு அந்த அளவுக்கு இருக்காது. தென் இந்த டேங்க் இது வந்து டைகர் கிங்ல வந்து ப்ளூ டெய்ல். அங்க பார்த்தது எல்லோ டெய்ல், இங்க ப்ளூ டெய்ல். இதுல வெரைட்டி இருக்கும் காப்பி, குத்துமதிப்பா சொல்லுங்க. இங்க ஒரு 12 வெரைட்டி, அங்க ஒரு 13 வெரைட்டி, மொத்தம் இப்போதைக்கு 25 வெரைட்டி இருக்கு. 25 வெரைட்டி இருக்கு. இன்னும் ஒரு 15 வெரைட்டி வர வேண்டியது இருக்கு. சோ வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்குள்ள கிளாஸ் டேங்க்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கிளாஸ் டேங்க்லயே காமிச்சிடுறேன். கண்டிப்பா. சோ அது இன்னும் நீங்க பார்த்து ரசிக்கிற மாதிரியே இருக்கும். ஆமா, ஆனா கப்பி கிளாஸ் டேங்க்ல காட்டாது ஒரு பெரிய குறையா தான் போயிடுச்சு. பட் மீன் எது இந்த இதெல்லாம் இன்னைக்கு முடியாது சொல்றேன் நான். கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். ஓகே, நந்து ப்ரோ வந்து நமக்கு ஃபார்மை ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டாரு. என்ன ஒரு 1 hour சுத்தி இருப்போமா? தாராளமா சுத்தி இருப்போம். சுத்தி எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு. ஸோ என்ன நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்க? ஹோல்சேல், ரீட்டைல் எதுவாக இருந்தாலும் தாராளமா எங்ககிட்ட கேளுங்க. நாங்க எங்க நம்பர் கொடுத்துட்றோம். மோஸ்ட்லி மெசேஜ் அனுப்புறதா இருந்தா 2 நம்பர் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் வாட்ஸ்அப்னு நான் தனியா நான் கொடுத்துறேன். கால் பண்றதுக்கு என்னோட நம்பர் கொடுத்துறேன். ஸோ கால் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணோம், வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா நீங்க தாராளமா நம்பர் கால் பண்றது 3 நம்பருக்கு கால் பண்ணலாம். மெசேஜ் பண்றது அந்த 2 நம்பருக்கு மட்டும் பண்ணிக்கோங்க. டைரக்டா இங்க வந்துமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணலாம். லொகேஷன் கீழே கொடுத்துருவா. லொகேஷன் தாராளமா கொடுத்துடலாம். வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆமா, 2 பேர் இருக்கனால நாங்க எப்பவுமே இங்க இருக்க மாட்டோம். மார்னிங் டைம்ல நாங்க இங்க இருப்போம். மார்னிங் டைம்ல வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ கால் பண்ணிட்டு அந்த தாராளமா வரலாம். ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.